அனைவருக்கும் வணக்கம். வந்து பார்த்திங்கன்னா பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலூன் அப்படின்ற ஒரு படம் வந்து தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஸ்டார் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைனோசர் அந்த படத்துலையும் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் படத்தில் போஸ்டர் அந்த கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்காரு. போஸ்டர் நந்தகுமார் அவரோட மகன் தான் அவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்காயூர் இது வந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் வந்து முழு நேர ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் இருக்கார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இது எப்படி ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவ்வளோ வெயிலில் காலையில் எங்களுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் அத்தனை பிரசன்ட் மீடியா நண்பர்கள் அனைவரும் வணக்கம். சார் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆயுர்வேதா மருத்துவம் வந்து ஒரு 20 இயர்ஸாக சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நாங்கள் வந்து அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோடய ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால் நம்ம சேர்ந்து வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தோம். அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு டைம் ஆகுது. அதுதான் சுக்காயூர் வைத்தியசாலை. இதில் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர். சினிமா தவிர்த்து இது ஒரு புது விஷயத்தில் ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இது ஆயுர்வேத முறை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இது நம்மளோட பாரம்பரிய ஒரு விஷயன்றதால இதை எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்கணுன்றதுல ரொம்ப தீவிர முயற்சியில் இருக்கும். அதுக்கு உங்கள் மூலியமாக போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். வேறு இப்போ நான் வந்து கேம்ப் மந்த்லி 2 or 3 வந்து கேம்ப்பு சார் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த கேம்பில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆத்லெட்டிஸ், மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த மாதிரி பெயின்ஸ் ரிலேட்டடாக இலவச ஆலோசனை கொடுக்கறதுக்கு சார் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வீக்கு. இப்போ அடுத்து வந்து இந்த சம்மரால் மைக்ரைன் ஒத்த தலைவலியால் நிறைய மக்கள் அவஸ்தைப்படுவாங்க. அந்த அவதியை புரிஞ்சு இந்த சண்டேலேருந்து நாங்கள் வந்து மைக்ரைனுக்கு இலவச ஆலோசனை வழங்க முற்படுறோம். ஆமாம், சினிமா சம்மந்தப்பட்டு அது நம்ம எப்படி அது பர்சனல் இல்லையா, அது நம்ம சொல்ல விடாதில்லை. எல்லோரும் வந்திருக்காங்க. என்னோடய சர்க்கிளில் சினிமா, அப்பா சர்க்கிள் சினிமான்றதால அதுலேருந்து எல்லாருமே தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாம் வராங்க. இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் ஏரியா வைஸ் போகிறோம். ஏரியா வைஸ் இன்னும் கிராமங்களுக்கு போய் நம்ம கேம்ப் பண்ணணும். அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயுர்வேத சிகிச்சை தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கோம். சொல்லுங்கள். ஏரியா ஆமாம், போயஸ் கார்டனில் நாங்கள் வந்து இப்போ மைக்ரைனுக்கும் இதுக்கும் பிளான் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா எனக்கு வந்து இந்த பாரம்பரிய விஷயங்கள் மேலே ஒரு என் மிஸ்ஸஸ் இவங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. அது இல்லாமல் வந்து ஆயுர்வேதா வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவன்றதால அதில் நாங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகணும். கொரோனாக்கெல்லாம் முன்னாடியே இது ஆயுர்வேதா வந்து கொரோனாவில் எவ்வளோ ஒர்க் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உலகளவில் ரொம்ப கை கொடுத்தது, நிறைய மக்களை காப்பாற்றுச்சு. அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வந்தது மக்களுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஆயுர்வேதாவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகி இங்கே வராங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ரிசல்ட்டை கண்டதில் பார்க்குறோம். சாரோட மிக சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதில் வந்து நிறைய ரிசல்ட்ஸை கண்டதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சர்வீஸ் ஒரு மைண்டில் பார்க்கும்போது முடியாமல் வரவங்க வந்து நல்ல இது பண்ணும்போது இதுலேயும் நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 5000-6000 வருஷம் பழமையான ஒரு மருத்துவம். இன்னொன்று வந்து என்ன சாஸ்திரப்படி எழுதியிருக்காங்களோ அந்த காலத்தில் 6000 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணிக்கலாம் அந்த முறையில் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாலை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சம்மர் கேம்ப்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்காயூர் வைத்தியசாலை பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் குந்தவி மேடம் வந்து இப்போ பேசுவாங்க. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு
அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என் பேர் குந்தவி. சுகாயூர் வைத்தியசாலை போயஸ் கார்டனில் இருக்குது. இது ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் சென்டர். ஆயுர்வேதாவில் இருக்க ஈடுபாடுனால இந்த ட்ரீட்மெண்ட் சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்காக கேம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கம்மிங் வீக் சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து மைக்ரைனுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ வெளியில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ மைக்ரைனுக்காக நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. அந்த மைக்ரைனுக்காக ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்து ஆஷிக் அலி அரௌண்ட் 3 ஜென்ரேஷனாக மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சார் வந்து ஆயுர்வேதா டாக்டர். வணக்கம். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே வந்து கூடியிருக்கும் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் அனைத்து மீடியா எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் எஸ் ஆஷிக் அலி. இங்கே மேடம் கூட சேர்ந்து நாங்கள் இணைந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுகா ஆயுர் அப்படின்ற வைத்தியசாலாவை நடத்திக்கிட்டு வரோம். ஃபஸ்ட்டு என்னுடைய இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஆயுர்வேதாவை முடித்தோம். அதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக காஸ்மெட்டிக் ஃபெலோஷிப் இன் காஸ்மெட்டிக் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜி பண்ணி முடிச்சிட்ருக்கோம். இதில் கடந்த 20 வருட காலமாக இந்த ஆயுர்வேதா தொழிலில் பணியாற்றி வருகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது ஃப்ராங்கோ இண்டியன் ரெமெடிஸ் என்ற நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் டாக்டராக பணியாற்றிருந்தேன். அதுக்கப்புறமா சாய்ராம் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரியில் லெக்சரராக பணிபுரிந்தேன். அதன் பிறகு திரும்ப மலேசியா சென்று பணியாற்றி வந்து கடைசியில் வந்து என்னென்னா கரோனாவில் ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா மலேசியாவில் தான் ஃபுல்லாகவே இருந்து அங்கே பணியாற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த சேவையை நம்ம நாட்டிலையும் சேர்ந்து பண்ணுறதுக்காக திரு அருண் பாலாஜி நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன அவர்களுடன் மற்றும் குந்தவி அவங்களுடைய மனைவியார் அவங்களோட சேர்ந்து அவங்களும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இணைந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் சுகா ஆயுர் வைத்தியசாலாவை ஆரம்பிக்கிறத ஒப்பந்தம் பண்ணி நடத்திட்டு வரோம். ஸோ இந்த சுகா ஆயுர் வைத்தியசாலா அப்படின்றது மக்களுக்காக நிறைய பணியாற்ற விரும்பி தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்து பயன்படுறதுக்காக தான் இதை முக்கியமாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஆயுர்வேதம் அப்படின்னும் போது பொதுவாக இது மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையான மருத்துவ முறை ஆகும். இந்த ஆயுர்வேதா அப்படின்னும் போது சுமார் 3000-3500 ஆண்டுகளுக்கு மேல் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற கதையை நம்ம நிறைய புராண காலத்தில் பார்த்துட்டு வருவோம். அந்த கதையில் வரக்கூடிய பார்க்கடல் கடையும் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா உருவாச்சு. அது எதுக்கு அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா குடிச்சிட்டு அது வந்து என்ன அப்படின்னா நல்லபடியாக நோயை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பிரம்மன் தக்ஷாபுரத்து அப்படின்ற போது ஒருத்தர் அடிப்படையாக இந்த மருத்துவம் தோன்றியதாக சரித்திரம் இருக்குது. இப்போது